அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து பேப்பர்ல முக்கியமான செய்திகள் பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஸ்டேட் ரெக்கார்ட்ஸ் நெகட்டிவ் குரோத் ரேட் இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. தமிழ்நாடோட இந்த அக்ரிகல்ச்சர் குரோத் ரேட் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட்டா டிக்ளைன் ஆயிட்டே வந்துச்சு. ஓகேங்களா? 2017, 18லேருந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட்டா டிக்ளைன் ஆயிட்டே வந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் குரோத் ரேட் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஆனா, இந்த 2024, 25 எக்கனாமிக் ஃபினான்ஷியல் இயர்ல பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் குரோத்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா வந்திருப்போம். ஓகேங்களா? 9.69% குரோத் ரேட்ட வந்து கொண்டு வந்திருப்போம். இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா, நமக்கு நெகட்டிவ் குரோத் ரேட்ட ஃபேஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு என்ன காரணம் குடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது நமக்கு சீசனல் ரெயின்ஃபால விட ரொம்ப அதிகமா மழை பெஞ்சது ஒரு காரணம். அதனால பயிர்கள் அழிஞ்சு போனது. அதேமாரி பெங்கால் சைக்ளோன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நம்மளோட எக்கனாமிக் சர்வே டாக்குமெண்ட்ல பிளானிங் கமிஷன் ஒரு சில விஷயங்கள ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அக்ரிகல்ச்சரோட பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை டிபெண்டன்ஸ் ஆன் மான்சூன்ஸ். அதாவது பருவமழை மீது அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நமக்கு வந்து எப்பயுமே நெகட்டிவா தான் போய் முடியும். ஒரு சில காலகட்டத்தில நமக்கு பருவமழைகள் வந்து ஆவரேஜ் ரெயின்ஃபாலோட கம்மியா வரலாம். கம்மியா வரப்ப என்ன ஆகும்? நம்மளோட பயிர்கள் அ நம்மளோட விளைச்சல், நம்மளோட உற்பத்தி எல்லாமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது அட்வர்ஸ் இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எக்ஸாம்பிள்க்கு ஹீட் வேவ்ஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு விவசாயிகள்னால நார்மலா பண்ணக்கூடிய வேலைய கூட ஹீட் வேவ்ஸ்னால பண்ண முடியுது. ஏன்னா, அவ்வளோ வெப்பம் இருக்கும். விவசாய நிலங்களுக்கு போய் பயிர்களுக்கு தேவையான அந்த பராமரிப்ப நம்மனால பண்ண முடியாது. ஏன்னா, அவ்வளோ தாக்கம் அப்படிங்கிறது இருக்கு. வெயிலின் தாக்கம். அத ஒரு இம்பாக்ட்டா எடுத்துக்கலாம். அடுத்தது ஏஜிங் ஃபார்மிங் பாப்புலேஷன். ஓகேங்களா? அப்படிங்கிற அந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற இந்த செக்டார்ல யங்ஸ்டர்ஸோட இன்வால்வ்மென்ட் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. எல்லாம் அக்ரி முடிச்சுட்டு பேங்க் எக்ஸாம் தான் எழுத வராங்க. ஓகேங்களா? யங்ஸ்டர்ஸோட இன்வால்வ்மென்ட் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. அதுவுமே வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏஜிங் ஃபார்மிங் பாப்புலேஷன் அப்படிங்கிறது. அடுத்தது லேண்ட் ஹோல்டிங் ஓகேங்களா? நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து இந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் கிட்டத்தட்ட 93% இருக்காங்க. அது ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படின்னா 1 ஏக்கருக்கும் குறைவாக இருக்கிறது. ஓகேங்களா? அது இன்னமும் பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த லேண்ட் ஹோல்டிங் அப்படிங்கிறது ஷ்ரிங்க் ஆயிட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்டாக்னன்ட் புரொடக்டிவிட்டி அப்படிங்கிறதுல பெரிய ஒரு மாற்றம் இல்லாம இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அததான் முதல் செய்தியில நம்ம பார்க்கிறோம். நமக்கு அக்ரிகல்ச்சர்ல ஒரு நெகட்டிவ் குரோத் ரேட் -0.09 அப்படிங்கிற இடத்துல இருக்கும். சரிங்களா? அடுத்தது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மேனுஸ்கிரிப்ட்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, 2003ஆம் ஆண்டு நேஷனல் மேனுஸ்கிரிப்ட் மிஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. எப்போனா 2003ல. நோடல் ஏஜென்சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ். ஓகேவா? இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இவங்க தான் இந்த மிஷன வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த மாரி இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டலைஸ் பண்றது தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டே சரிங்களா? இப்ப இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து இத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, ரீவாம்ப் பண்ணி என்ன கொண்டு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கியான் பாரதன் மிஷன் அப்படிங்கிறத கொண்டு வரப் போறாங்க. ஓகேவா? கியான் பாரதம் மிஷன். ஓகேவா? இந்த கியான் பாரதம் அப்படிங்கிற இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அதே தான். அந்த ஓலைச்சுவடிகள டிஜிட்டலைஸ் பண்ண போறாங்க. அத கொஞ்சம் அப்டேட்டட் டெக்னாலஜி அதெல்லாம் பண்ணி இது பண்ண போறாங்க. சரியா? கியான் பாரதம் அப்படின்னு கேட்டா, அந்த திட்டம் எதனோட தொடர்புடையது அப்படிங்கிறத கேட்பாங்க. சரியா? இந்த மாரி ஓலைச்சுவடிகள ஞாபகம் வச்சுக்கங்க. அதோட தான் தொடர்பு படுத்தி வரும். சரியா? அதே மாரி நேஷனல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் மிஷன் அப்படிங்கிறது நமக்கு 2003ல வந்திருக்கு. சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இத நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2.0 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. இதுல இந்தியாவிலேயே அதிகமா பார்த்தீங்கன்னா, பீகாருக்கு தான் அதிகம். 3.0 அப்படிங்கிறது இருக்கு. வெஸ்ட் பெங்காலும், டெல்லியும் தான் இருக்கிறதுலயே கம்மி இந்தியாவுல. பெரிய மாநிலங்கள்னு பார்க்குறப்ப 1.4ல இருக்காங்க. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1.5ல இருக்கோம் நம்ப. சரிங்களா? அதே மாரி இந்தியாவோட க்ரூட் பர்த் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 19.3 அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா? இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார், உத்தரப்பிரதேஷ் இந்த மாரியான மாநிலங்களுக்கெல்லாம் நமக்கு பர்த் ரேட் அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா?
ஸோ இங்க பாருங்க பீகார், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான். ஸோ இந்த மாதிரியான மாநிலங்கள் எல்லாமே பாப்புலேஷன கம்மி பண்றதுக்கான ஒரு திட்டங்கள கொண்டு வரணும். இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் அப்படிங்கிறது டிஃபரெண்ட்டா இருக்கும். நமக்கு தமிழ்நாடு, கேரளா, டெல்லி, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், ஹரியானா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட டிஎஃப்ஆர் எல்லாமே 2.0க்கும் கம்மியா இருக்கு. அப்படிங்கிறப்ப இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய அ சேலஞ்சஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட்டா இருக்கணும். இவங்க எல்லா ஸ்டேட்டுமே பார்த்தீங்கன்னா, மோர் ஆர் லெஸ் டிஎஃப்ஆர் அப்படிங்கிறத 2.0ல மெயின்டெயின் பண்ணணும். ஸோ இத விட்டு கம்மியா போனாலும் பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். இத விட்டு அதிகமா போனாலும் பெரிய சேலஞ்சிங்கா இருக்கணும். இப்ப ஐடியலா 2.0ல எல்லாருமே மெயின்டெயின் பண்ணணும். அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு சேலஞ்ச ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ஆர்டிகிள்ஸ்ல இருந்த முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.